வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு வக்ர சனி பயிற்சி பலனா பார்க்கலாங்க. இப்போ மீன ராசியில கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி காலம் ஆரம்பிச்சிருக்குங்க. அது எப்போ அப்படின்னு எடுத்துட்டா ஜூலை 26ஆம் தேதி முதல் அடுத்தது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி காலமாக இருக்குங்க. மொத்தம் 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, என்ன மாதிரி யோக பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சனி பகவான் பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 7.5 சனியில உங்களுக்கு பாத சனியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் வக்ரகதியும் அடைந்திருக்காரு. அவரே உங்களுடைய ராசி அதிபதி. ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை அந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்காரு. சனி பகவானுக்கு பார்வை என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு 3 பார்வை. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து அவர் எங்க பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. இந்த சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு? சனி பகவான் மட்டும் இல்லைங்க, சனி பகவான் வக்ரம் அடைந்து அந்த ஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைந்து உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, அங்க ருணரோக சத்துருஸ்தானத்துல மறைந்திருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மறைவுக்கு அது பாதிப்பு இல்லாத அமைப்பு தான். சரிங்களா? பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தான். தனாதிபதி தனத்துக்கு காரகரான குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் அங்க உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால குருவுக்கு மறைவு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் பாருங்க, உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் ஆகியிருந்தாலும் அந்த 2ஆம் அதிபதி லாபாதிபதியான குரு பகவான் அங்க உச்ச குரு பார்வை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல அமைப்பு தான். குரு பார்வை கோடி புண்ணியத்தை தரும், கோடி குற்றத்தை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம் ஜோதிட சாஸ்திரம். இந்த மாதிரி அமைப்புல உங்களுடைய ராசி நாதனாக இருந்தாலும் அவர் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அவர் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான அந்த 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறதுனால குரு பார்வை பெற்றிருக்கிறதுனால ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தாங்க. பெரும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓரளவு நான் சொன்னேன் அப்படின்னா, அவர் குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடம் என்ன? ருணரோக சத்ருஸ்தானம். அதாவது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம், வழக்கு வம்புவை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம், நோய் நொடியை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த மாதிரி இந்த 6ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல இருந்துதான் அவர் பார்க்கிறாரு. ஏன்னா சுபஸ்தானத்துல இருந்து குரு பகவான் பார்த்திருந்தா அந்த பார்வைக்கு ஒரு விதமான பலன் இருக்கும். இங்க ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் இந்த பார்வை மூலமாகவும் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதையும் விரிவா சொல்றேன். இப்போ சனி பகவான் பாருங்க, இந்த 138 நாட்களும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடப்புல இருக்கக்கூடிய பாத சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரகதி காலம். இந்த வக்ரகதி காலத்துல என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா, உங்கள் ராசி உங்களை குறிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். உங்களுடைய தன்மையை குறிக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்ப வக்ரம் அடைந்திருக்காரு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. குரு பார்வை பெற்றாலும் சில நன்மைகளும் சில தீமைகளும் கலந்தே தரக்கூடிய அமைப்பாக அந்த குரு பார்வை இருக்கிறதுனால நான் பிரித்து சொல்றேன். சரிங்களா? இப்ப பிரச்சனை தரக்கூடிய அமைப்பை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரிங்களா? பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா, இந்த சனி பகவான் பாருங்க வக்ரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது வீடு மனை குறிக்கக்கூடிய பாவம், சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த சனி பகவான் பாருங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை பிரச்சனை, அதாவது இருக்கிற வீடை விட்டு வேற வீடு மாறுறது, வீடு பிரச்சனையா இருக்கக்கூடிய அமைப்பு, வீட்டு மூலியமா கடன் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் அதாவது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுறது, கொஞ்சம் வைத்திய செலவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இது எல்லாம் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி நேத்திரஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் பலம் பெற்று இருக்கிறதுனால
கொஞ்சம் வைத்திய செலவு, ஏதாவது நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் இருக்கீங்க அல்லது சுகர் பிரச்சனையில் இருக்குது, வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது கூடுதலாக நீங்கள் ஒரு செக்கப் போட்டு பார்த்துங்க. இல்லைன்னா பாயிண்ட் எல்லாம் ஏறி கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வர்றதுனால ஒரு செக்கப் ஒன்று போட்டுக்கோங்க. ஏதாவது நான் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், கரெக்டாக உடம்பு சீராக ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு செக்கப் ஒரு டாக்டர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 6ஆம் இடத்தில் உங்கள் நேத்திரஸ்தானம் 2ஆம் அதிபதி போய் பலம் பெற்று 2ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற சனி பகவான் வக்ர ராசிநாதன் பலம் இழந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதே போல் கடன் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புண்டு. உங்கள் பேச்சும் நீங்கள் குறையக்கூடிய, அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க. ஏன்னா வாக்குஸ்தானமான 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தையே பார்த்தாலும் 6ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்கள் பேச்சால் நீங்கள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக வந்துடுறாங்க. நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி போய் உங்களை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பத்திலையும் பாருங்கள், கணவன் மனைவி இடையே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏதாவது நீங்கள் பேச போய் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புண்டு. அதே போல் பங்காளி வகைகளிலும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால அங்கே பங்காளி இடம் அப்படிங்கிற ஒரு எதிரிகள் ஸ்தானத்தை வலுப்பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால பங்காளிகள் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு அவங்க மூலயமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்கள் பேச்சால பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் சொன்னேன். சரிங்களா? பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்லைன்னா பேச்சால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அடுத்தது அந்த சனி பகவான் பாருங்க 8ஆம் இடமான அவமான ஸ்தானம், அதாவது ஆயுள் ஸ்தானம், அவமானத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் இடம், இந்த இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் கொஞ்சம் எந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரிங்க, எங்கே வெளியே போனாலும் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்கே எப்படி நீங்கள் நடந்துக்கணுமோ பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால அங்கேயும் எங்கள் விசேஷத்துக்கு போனாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. அதே போல் ஆரோக்கிய பற்றியும் கொஞ்சம் அக்கறையும் கவனமும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு பாருங்க, வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க, சொந்த தொழிலில் லாபத்தை எதிர்பார்த்துட்டு லாபம் அதிகமாக இந்த மாதம் கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, அப்போ கிடைக்குமா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால புதுசாக முதலீடு செய்கிறது எதா இருந்தாலும் சரி. இப்போ எப்படி ஒரு வண்டி போயிட்டுருக்கோ, வேலை சொந்த தொழிலில் போயிட்டுருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டே இருங்க. புதுசாக ஆரம்பிக்கிறது, லாபத்தை எதிர்பார்த்துட்டு பணம் முதலீடு செய்கிறது, இது எல்லாமே கொஞ்ச நாள் இந்த வக்ரசனி நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. மற்ற விஷயத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால லாபத்தை எதிர்பார்த்துட்டு முதலீடு செய்கிறது இதில் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையாட்கள் மூலயமா கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுனால அவங்கக்கிட்டேயும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது, அவங்கக்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது எல்லாமே நிதானமாக நீங்கள் செயல்படக்கூடிய காலமாக இருக்குங்க. வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது வேலை செய்கிறவங்க மூலயமா சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி அமைப்பு கிரக அமைப்பெல்லாம் காட்டுதுங்க. இந்த மாதிரி அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் இந்த 138 நாட்களும் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ குரு பார்வை இருக்கே, அதனால ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னா குரு பகவான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலத்தை தருவார் அப்படின்னு. இப்போ குரு பகவானுடைய பார்வை சிறப்பான பார்வை தான். அவர் உங்களுடைய 2ஆம் அதிபதி, லாபாதிபதி. அவர் போய் ருணரோக சத்துருஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்காரு அப்படிங்களா. எதிரிகள் மூலயமா பிரச்சனைகள் சங்கடங்கள் அதிகமாக ஏற்படுது, எதிரிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்காங்க. அதனால தான் சொன்னேன். இப்போ குரு பார்வை சிறப்பு இருக்கு, இதில் எல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாருங்க சுபகத்திரி யோகம் இருக்கு. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த ராசிக்கு சுபகத்திரி யோக அமைப்பு இருக்கிறதுனால எதா இருந்தாலும் சமாளிச்சுட்டு வரக்கூடிய மனோ தைரியம் அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க.
குடும்பத்திலையும் சரிங்க, கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. அதையும் கொஞ்சம் கடந்து நீங்க வந்துடலாம் சரிங்களா. பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. குரு பார்வை இருந்தாலும் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால, மற்றபடி கொஞ்சம் இருக்கிறத அப்படியே நீங்க இந்த 138 நாட்களும் கொண்டு போனாலே போதும், வேலை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இப்போ இந்த கும்ப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர சனி காலம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய காலமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் பலம் இழந்திருக்காரு, குரு பார்வை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் பலம் இழந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி பலமாக இருந்து நடக்கக்கூடிய திசா புத்திகள் லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற யோகாதிபதியுடைய திசை நடந்துட்டு இருக்கு. கும்பராசி ஆண்களுக்கெல்லாம் நல்ல திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்து மூலியமா நான் சொல்லக்கூடிய பலன்கள்ல ஓரளவு தான் நடக்கும் சரிங்களா. பாதிக்கு பாதி அளவு தான் நடக்கும், பெருசா நடக்காது. இருந்தாலும் நீங்க சமாளிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா. அதுவே திசா புத்தி அந்த லக்னத்துக்கு அவயோகாதிபதிகளுடைய திசைகள், அடுத்தது மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசைகள், வக்ர கிரகங்களுடைய திசா புத்திகள், நீச்ச கிரகங்களுடைய திசா புத்திகள், ராகு கேதுக்களுடைய திசா புத்திகள், அடுத்தது லக்னாதிபதி பலம் இழந்து திசா புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப கோச்சாரத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்கர காலம் 138 நாட்களும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாகவே இருக்குங்க. எதா இருந்தாலும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாவே நீங்க இருக்கணுங்க சரிங்களா. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்க சனி பகவானை சனிக்கிழமை தோறும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யறது, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுக்கறது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறது, அமைதியாக மனதை வைத்துக் கொள்வது, இது மட்டுமே பரிகாரமாகும் சரிங்களா. இந்த வகர காலம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய காலமாகவே இருக்கு. நன்றி, வணக்கம்.